அமெரிக்காவில நம்பாளு ஒருத்தன் பல்வலி தாங்காமல் பல்லை புடுங்கலாம்னு டாக்டர் கிட்ட போனான். டாக்டர் என் பல்லை புடுங்கணும்னா எவ்ளோ ஆகும்னு கேட்டான். அதுக்கு $1200 ஆகும் என்றார். அந்த ரேட் அவனுக்கு அதிகமாக தோணிச்சு. கொஞ்ச நேரம் யோசனை செஞ்ச பிறகு அவன் அவர்கிட்ட, டாக்டர் என் பல்லை பிடுங்க இதைவிட குறைந்த செலவில் வேறு ஏதாவது வழிகள் இருக்கான்னு கேட்க, ஒரே ஒரு வழி இருக்கு. அனஸ்தீஷியா, மரிக்கிற ஊசி இல்லாம வேணும்னா செய்யலாம். $500 கொடுத்தா போதும். ஆனா ரொம்ப வலிக்கும் என்றார். நம்மாளு, பரவாயில்ல டாக்டர். அனஸ்தீஷியா இல்லாமலேயே பல்லை பிடுங்குங்க, நான் எப்படியாவது வலியை சமாளிச்சுக்கிறேன் என்றான். டென்டிஸ்ட் அவனோட பல்லை பிடுங்கிய போது அவன் வலி ஏதும் காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக இருந்தது அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. பல்லை பிடுங்கி முடிச்சதும் அவருக்கு பணம் கொடுக்க முயன்ற அவனிடம் டாக்டர் சொன்னார், இந்த அளவு தைரியமும் சகிப்பு தன்மையுடனும் ஒரு பேஷண்டை கூட இதுவரை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு நீ ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. எனவே நீ எனக்கு பீஸ் தர வேண்டாம். இந்த $500 எனது அன்பளிப்பாக நீயே வைத்துக்கொள் என்று தனது பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தார். மாலை நேரத்தில் தனது வழக்கப்படி தனது சக பல் மருத்துவர்களிடையே பேசிக் கொண்டிருந்த போது காலையில் தனது கிளினிக்கில் வந்த பேஷண்டுடன் தனக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான அனுபவத்தை மிகுந்த ஆச்சரியத்துடன் அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். எல்லோரும் அவர் சொன்னதை வியந்து போய் கேட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் ஒரே ஒரு டாக்டர் மட்டும் எகிறினார். நீங்கள் சொன்ன பேஷண்ட் காலையில் முதலில் என்னிடம்தான் வந்தான். அவனுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து வெளியில் அமர்ந்து காத்திருக்க சொன்னேன். அரை மணி நேரம் கழித்து பார்த்தால் அவன் சீட்டில் இல்லை. அந்த பயப்புள்ளைதான் உங்களிடம் வந்திருக்கிறான் போலிருக்கு என்று புலம்பி தீர்த்து விட்டார். யாருங்க அது? நம்ம ஆளுதானே. காமெடி பீஸ். ஜாக்கி, என்னப்பா என்ன இந்த முக்கு முக்குற? காலையில போலியா? ஏன் லவ்வர் கூட ரொமான்ஸ் பண்றக்காண்டி பாடியை ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? போகலையான்னு கேக்குறேன். அப்படியே போனா டவுசரோட அப்ப வாங்க. என்ன பேச்சு பேச? கரெக்ட். ஆமா, எங்க லவ் ஹைவேல ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அங்கேயும் இங்கேயுமா வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்? நீ எது நூல் விடுறியா? என்னடா சிரிப்பு? என்ன உன் கண்ணு முன்னால சிங்கிள் மனா ஜெயிச்சிருக்கேன். இனிமேல் அவன் என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி. இதுக்கப்புறம் நீ லவ் கிவ் டச் டிச்சு ஏதாச்சும் பண்ணிக்கிறத ஆத்துப்படுவேன். ஏண்டா இத்தனை நாளா மூடி கிடந்த என் அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். என்னடா மடையை திறந்து விட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன். சத்தியத்துக்கு குத்துற? ஸ்ட்ராங்கா சொல்லல. என்ன சொல்ல போற? இந்த செகண்ட்ல இருந்து நான் உங்க ஃபேன் சார். இனிமே அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அதை இங்க வந்து சொல்றதா சார் என்னோட டியூட்டி. பலே வெள்ளே தேவா பலே. நான் கடும் கோபக்காரங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஓரங்கட்ட பத்தியா நீ பொழைச்சுக்க. இந்த பயம் லைஃப் லாங். உள்வாங்குற எல்லாம் ஒரு பயம். பயமா இருக்கா நீ பம்முறது? சார் அதை விடுங்க சார். முதல்ல நம்ம போவோம். எங்க நம்ம உடனே பொண்ணு கேட்க போலாம். எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? சார் இப்பதான்டா அவ கூட பழகிருக்கேன். அதுக்குள்ள எப்படி பொண்ணு கேட்க முடியும்? சார் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி காம்படிஷன் அதிகம். காம்படிஷன் அதிகமா? அப்ப என்ன பண்றது? நம்ம உடனே போயாகணும். உங்ககிட்ட பைக் இருக்கா? காரே வச்சிருக்கேன்டா. அத்தம்மா எது காரா நானா? காரை தான் சார் சொல்றேன்.